கண்ணப்பர் ஒரு நாள் காட்டில் சிவலிங்கத்தைக் கண்டு அதை தன் இறைவன் என்று வழிபடத் தொடங்கினார். தினமும் எருமைகளை மேய்த்துவிட்டு காட்டில் கிடைக்கும் பழங்கள், தேன், பூக்கள் முதலியவற்றை சிவலிங்கத்துக்கு அர்ப்பணிப்பார். சில நாட்களில் அவரால் பூக்கள் கொண்டு வர முடியவில்லை என்றால் தன் உணவையே சிவனுக்கு நிவேதனம் செய்வார். ஆகா! கண்ணப்பரின் பக்தியை சோதிக்க சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தினார். சிவலிங்கத்தின் கண்களில் இருந்து இரத்தம் வடியும் போல ஒரு நிகழ்வை உருவாக்கினார். இதை கண்ட கண்ணப்பர் மிகவும் வருந்தி, என் இறைவனின் கண்களில் நோய் இருக்கிறது, இதை நான் குணப்படுத்த வேண்டும் என்று எண்ணினார். சிவலிங்கத்துக்கு பார்க்க போ. அவர் தன் கண்களில் ஒன்றை குத்தி எடுத்து சிவலிங்கத்தின் கண்ணில் வைத்தார். அப்போதும் இரத்தம் வடிந்தது. பிறகு மற்றொரு கண்ணையும் குத்தி வைத்தார். இறைவனின் கண்களுக்கு தன்னுடைய கண்களை அர்ப்பணித்த கண்ணப்பரின் பக்தியை கண்ட சிவபெருமான் அவரை காட்சி தந்து அருள்பாலித்தார். சிவன் கண்ணப்பரின் பக்தியை பாராட்டி அவருக்கு தன் திருக்கண்களை கொடுத்து பார்வையை மீட்டு கொடுத்தார். மேலும் அவரை தன் அடியாராக ஏற்றுக்கொண்டு கைலாயத்தில் என்றும் தன்னுடன் இருக்கும் பேறு அளித்தார்.